Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பேபி கார்னை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ பேபி கார்ன் தந்தூரி பண்ண போறோங்க. ஓடிஜில தான் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் ஓடிஜில வந்து ட்ரை பண்ண போறேன். எப்படி வருதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த சிம்பிளான ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேபி கார்ன் தந்தூரி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அப்ராக்சிமேட் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் அப்ராக்சிமேட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திக்கோங்க நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. இது பெருசாக இருக்கனால நான் கொஞ்சம் தான் பிழிஞ்சேன். நீங்கள் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் இருந்தால் அதில் அரை சேர்த்திக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துக்கலாங்க. இப்போது பேபி கார்ன் எடுத்திருக்கேன். பேபி கார்ன் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்காங்க. அப்போ தான் அது நல்லா குக்காய் வரும். இப்போ இது மசாலா கூட நல்லா கோட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு 250 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறேன். இப்போ டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. கன்வெக்ஷன் மோடில் வந்து வச்சுக்கிறேன். இப்போ டைமர் வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் வச்சுக்கிறேங்க ப்ரீ ஹீட்க்கு. இது ப்ரீ ஹீட் ஆகி வரட்டும். பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ப்ரீ ஹீட் ஆகி வரட்டும். இப்போ நான் இந்த ஸ்கியூவர்ஸில் ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்கியூவர்ஸில் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஓடிஜியில் வச்சுக்கலாம். ஓடிஜியில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வச்சுக்கிறேங்க. அதே டாப் ராட் பாட்டம் ராட் ரெண்டுமே வந்து ஆனில் இருக்கட்டும். அதே கன்வெக்ஷன் மோடில் இருக்கட்டும். டைமர் வந்து 15 மினிட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். வேகிறத பொறுத்து நான் வந்து இனி டைமை வந்து மாற்றி கூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் வந்து வெளியில் எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்குங்க. வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.